नीलातुङ्गस्तनिर्दिने सुप्तमुद्बोध्य कृष्णम् पारार्थ्यं स्वं श्रुतिशतचरगा सिद्धमध्यापयन्ति स्वोत्कृष्टायां सृजनिगलितं यावलात्कृत्यन्ते गोदातस्यै नमैरविलं भूययेवास्तु भूयगा अन्नवயல் துருவை ஆண்டாளரங்கற்கு வந்திருப்பாவை பல்பதியம் இன்னிசேயால் பாடிக் கொடுத்தாள் நற்பாமான பூமாலை சூடிக் கொடுத்தாளைச் சொல்லு சூடிக் கொடுத்ததற்குடியே தொல்பாவை ஆடி இரவல்ல பல்வழியாய் ஆடி நீ வேங்கிறதற்கென்ன விதி என்ன விம்மாத்தம் நான் கடவா வண்ணமே நல்கி ஐயத்து வாழ்வீர்கள் நாமென்னம் பாவைக்கு செய்கின்றீர்கள் கேளீரோ ஆற்கடல் பையத்துகின்ற பருவனடி பாடி நெய்யுண்ணோம் பாலுண்ணோம் நாழிக்காலே நீராடி மெய்யிற்றோம் மதனிற்றாமடியோம் செய்யாதனை செய்யோம் தீக்கிரளச் சென்றோதோம் ஐயமும் பிச்சையும் ஆந்தனையும் கை காட்டி இது மாறி உகந்தேலோரெம்பாவாய் ஆண்டாள் எம்பெருமானை ஆண்டவள் திருப்பாவை 30 வாசனம். இதுல நேத்தீசனை மெனர்வகிச்சோம். எம்பெருமானை எப்படி ஆண்டாள்? பாமாலை பாடிக் கொடுத்து பூமாலை சூடிக் கொடுத்து எம்பெருமானை பாடினாள். இது திருப்பாவை நோன்புன்னு சொல்றோம். நோன்பு அப்படி என்ன? அந்த நோன்பு ஒரு ரூல்ஸ் ரெண்டுகளே இருந்துச்சு. அதை சொல்றார் இந்த பாசரத்துல. திருப்பாவை நோன்பு மதுரபாசனத்துக்குள்ளே எம்பெருமான அடையறதுக்கு உபாயம் 4 பந்திகளை. உபேயம், உபாயம், சரணாகதி. உபேயம் கைங்கரியம், அப்புறம் பரமபதம். 2 உபேயம். உபாயத்துக்குள்ளே சரணாகதிக்கு நாராயணனே நமக்கே வரதருவான்னு உபயத்தை சொல்லி பூர்வேல் குறைந்தவன் இந்த கோபன் குமரன் அப்படின்னு உமர்ந்தவித்து உபாயம் கண்ணன் என்று சொல்லி உபேயம் கைங்கரியம் நாராயண பகவானத்தை சொல்லி அடுத்தது இந்த நோன்புக்கு என்னென்ன உபகரணங்கள் வேணும் என்கிற விஷயத்தை சொல்லி ரூல்ஸ் அண்ட் டோன்ட்ஸ் சொல்றோம். என்ன பண்ணணும்? வையத்து வாழ்வீர்கள் நான்னம் பாவைக்கு செய்யுங்கிரீஷர்கள் கேளீரோ. வையத்து வாழ்வீர்கள் பூமியில இருக்கிறதா அப்படின்னு. வையம் பூமி. யாரு? நம்ம பேர் பெற்றவாளுக்கு என்ன சொல்றதா வியாக்கியானகர்த்தா அப்படின்னா, இந்திரத்திலே தாமரை பூத்தா போலே அப்படின்ற. இந்திரம் மன்னன் குமிட்டி தட்டான் குமிட்டி வச்சுருக்கான் தங்கச்சு உலகத்து. அதுல தாமரை வளருமா? இல்லை. அந்த மாதிரி நாம் இருந்திருக்குமா? இந்திரத்தில் இந்த பிரபஞ்சத்திலே இந்த பிரபந்தரானவர்கள் எப்படி இருக்கா அப்படின்னா, இந்திரத்தில் தாமரை பூ போலே தேதி வையத்து வாழ்வீர்கள். என்ன பண்ணம்? நாம நம் பாவைக்கு இந்த நோன்புக்கு கையின் கிரீஷைகள் கேளீரோ. என்னபடியான காரியத்தை கேளுப்போ. கிரீஷைகள் ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ். ஆற்கடல் பையத்து என்ற பரவனடி பாடி இவர் கொண்டு வந்தார். பார்க்கிறல் சுவாமியை கொண்டு வந்தார். எம்பெருமான் பாஞ்சராத்திர சாஸ்திரத்தின் பிரகாரம் பரமவரத்தவாசி, அவரும் ஸ்ரீராப்திவாசி. அடுத்தது ஓங்கி விரகலந்த உத்தமன். இந்த மாதிரி பஞ்சரூபத்தையும் சொல்லிட்டு வர. இது எதுக்கு அப்படின்னா, நம்ம சம்பிரதாயத்துக்குள்ளே நம்ம காப்பாத்திரத்துக்கு 5 பரம்பரை பிரதானம். ஒத்தாளத்துல 2 பேர் இல்லை, எல்லாம் பரம்பரை. இப்படி முதல் எம்பெருமான் பரம்பரை, முதல் 5 பாசனம். அப்புறம் ஆழ்வார் பரம்பரை, மேல 5 பாசனம். அப்புறம் ஆச்சாரியால் பரம்பரை, மேல 5 பாசனம். அப்புறம் ஸ்ரீ பூ நீடா பரம்பரை, மேல 5 பாசனம்.
அதான பிறகு எம்பெருமான் விஷயத்திலே கலாபேட்ச கைங்கரிய பரம்பரை, பெருமாள் பரம்பரை கடைசியிலே சொல்றான். இந்த முதல் பரம்பரை பெருமாளை பிறகு எடுத்தது 5 பரம்பரை ஞாபகம் வச்சிடும். முதல் நிகழ்ச்சி காப்பாற்றத்துக்கு பெருமாள் பரம்பரை ஏது, பர வியூக விபவ அந்தரியாம அர்த்த பரம்பரை, அது 5 பாஷனம். ஸோ இதுல ஆட்கடல் பெய்யத்துகின்ற பரவரடி பாவடி, ஆட்கடல் பெய்யத்துயாரே க்ஷீராப்திநாத். மறுபடியும் சொல்றேன், பெருமாள் பரம்பரை கடைசியில சொல்றோம். ஆனா முதலையே சொல்லி வச்சிருக்க இதுல 2. அவரும் ஸ்ரீ பரம்பரை 3 பாஷரம் வருது மேல பின்னிட்டு நாட்டி பத்தி. ஸ்ரீ பரம்பரை 1, ஸ்ரீ பூ லீலா பரம்பரை 2. 3வது நித்தியமுக்தாத்ம பரம்பரை. நித்தியமுக்தாத்மாக்கள் யாரு அப்படின்னு நித்திய விபூதி இருக்கிறதா? நாங்கள் இருக்கிறவ லீலா விபூதியினே. நம்ம சம்பிரதாய பிரகாரம் 2 விபூதி என்பதுவாரு, நித்திய விபூதி லீலா விபூதி. நாங்கள் இருக்கிறது லீலா விபூதியிலே. இது 1/4 மடங்கு, அது 3 மடங்கு. யார் நித்திய அனந்த இவருடைய விஸ்வக்சேனார்கள் இருக்க முடியாது. அந்த நித்திய விபூதி இருக்கிறவாளுக்கும் 5 பாஷனம். அதான பிறகு அந்த பரம்பரையார்தான் ஆழ்வார் பரம்பரை 4வது, ஆச்சாரால் பரம்பரை 5. இத்தனையும் சேர்த்து கோல தமிழ் 5 அதிகாரமானதை பொய்யம்சமுப்புறம் வந்து அலஷ்டத்தின்னு சொல்றான். ஆகினால் இப்ப நான் என்ன சொல்லிட்டு வந்தேன் அப்படின்னா, பார்க்கடல் பையத்து என்ற பரதனுடைய பாடியின் பார்க்கடல் விஷயத்தை சொல்லிட்டு வந்தது. யார் இந்த பார்க்கடல் சுவாமி அப்படின்னா க்ஷீராப்தி நாத்தன். இது எங்க இருக்கு? பாஞ்சராத்திரத்தில் இருக்கு. பாஞ்சராத்திரம் அது 5 ராத்திரிக்குள்ள பகவான் வந்து சொல்லி சாஸ்திரத்தை எழுதி அதன் பிரகாரம் அதில் வைகார ஆகம், பாஞ்சராத்திர ஆகமம் இருக்கு. அதுல இந்த மாதிரி பெருமாளை சொல்லியிருக்கார். இது எம்பெருமானுக்கு தர வியூக விபவ அந்தரியாத அர்த்தம். இது ஆண்கள் பாடம். இது 2வது பார்க்கடல் பையத்து என்ற பரவரடி பாடி. சரி, என்ன பண்ணக்கூடாது? நெய்யுண்டோம் பாலுண்டோம் நாழ்காலே நீராடி மெய்யிட்டெழுதோம் தீக்குளை சென்றோரோம், லஞ்சம் பண்ண மாட்டோம். ஐயமும் பிச்சையும் ஆந்திரையும் கையை காட்டி. சரி, கிரகஸ்தாலுக்கு என்ன பண்ண வேண்டியது? தானம் பண்ண வேண்டியது. பிரம்மச்சாரிகளுக்கும் அப்புறம் சன்னியாசிகளுக்கும் இவாழ்தான் காப்பாற்றுவார். யாரு? கிரகஸ்தார். சுவாவா ஐயம் பிச்சை. சன்னியாசிகள் இருக்கிறது பிச்சை, பிரம்மச்சாரிகள் இருக்கிறது ஐயம். சோ ஐயமும் பிச்சையும் ஆந்திரையும் கையிலாளத்தையும் கொடுத்து உய்யுமாறு எண்ணி உய்யும் வகை என்ன இந்த பஞ்ச பரம்பரையும் சேர்ந்து உகந்து உகந்திருக்க வேண்டியது. சந்தோஷம் ஜனியை பிரஜா தரைவு ஈஸ்வர பூஜனம் அப்படின்றார். அந்த மாதிரி பண்ண வேண்டியது வெல்லத்தக்கது, அறிய வேண்டியது. அப்படி நோன்பு ஆரம்பிக்கிறோம். பெருமாள் பேரு சொல்லி பார்க்கடல் பாடின்னு சொல்லி க்ஷீராப்திநாதனை எடுத்து அந்த பரம்பரையை பகவத் பரம்பரைக்கா 5 ஸ்லோகம் அவள் தெரிஞ்ச வேண்டியது. நம்ம காப்பாற்றுற ஒத்தரன் பேர் இல்லை, 5 பரம்பரையும் சென்று வந்திருக்கேன். அதுதான் 5 மரியாதமானவர்களையும் சென்று வந்திருக்கா. இதன் பகவத் பரம்பரை 5 பாஷரத்து பெற்று வரப்போகிறது. என்ன பண்றா அப்படின்னா, இந்தரத்தில் தாமரைப்பூத்தா போல இருக்கும்படியான பிரபன்னர்களுக்கு நாங்கள் அப்படி என்கின்ற பிரபஞ்சத்துக்குள்ள குமட்டியிலே தாமரை பூக்குமா? தண்ணி விட்டாலே பூக்குறது, நெருப்பு போட்டா பூக்கும் இல்லை. அந்த மாதிரி நாம் இணைந்திருக்க சம்சாரத்திலே வியாக்கியாதார்கள் சொல்றான். அது இருக்கட்டும். நமக்கு வேண்டியதுன்னா, நமக்கு காப்பாற்றுறதுக்காக நிறைய இத்தனை பேர் பரம்பரையே உண்டு. பெருமாள் பரம்பரை, தாயார் பரம்பரை,
ஆழ்வார் பரம்பரை, ஆச்சாரியாள் பரம்பரை, நித்தியமுக்தார் பரம்பரை, இந்த அஞ்சு பரம்பரையும் இந்த திருவாசத்திலையும் சொல்லி பிரபந்தர்களுக்கு அத்தனை பேர் ரசந்தாரணம் நமக்கு தெரியாது சொல்றீரே அப்படின்னா திருப்பாவை சொல்லுங்க எல்லாம் சொன்ன மாதிரி ஆயிடுது. சுலபமா திருப்பாவை நித்தியானுஷ்டானமாக சொல்லி எம்பெருமானாரை காண்பித்து திருப்பாவை ஜீயரானார். ஆரம்பம் எதிசேகரமா லக்ஷ்மி வல்லபரியந்தாம் வந்தே குரு பரம்பராம்.